ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை. அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.
இப்ப கொஞ்சம் வெள்ளையா தெரியும். இதுக்கு முன்னாடி 40 பேர் சொப்பா இருந்தாரு. 10 மாதம் என்ன சுமந்து கட்டி போயிட மாட்டாங்க. என்ன பண்றாங்க? எறும்பு அண்டாத தும்பு சாராத, எறும்பு அண்டாத தும்பு சாராத, தொப்பன் கோழி அறுத்த அடுத்த கண்ணுறக்கம் பாராத, கஞ்சி தண்ணி இல்லாத மழை ஊட்டி வளர்த்தாமா. தேரத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா கைலாய ஈசா எனக்கு ஆகும் பரமேசா எப்படி தெரியுமா பாட சொல்றேன். அருணையின் பதியில் வளர் அருணாச்சல ஈசா, எங்கள் அருணாச்சல ஈசா, உந்தன் அருளை கண்டு அனுதினம் தொழ அருள் தரும் சர்வேசா, உந்தன் அருளை கண்டு அனுதினம் தொழ அருள் தரும் சர்வேசா. அருணாச்சல ஈசா
துன்பம் பொருத்தன் கையிலே வாசா நான் பொருத்தேன் கையிலே வாசா அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அடியண்ணா மலையீசா அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அடியண்ணா மலையீசா தட்டுல போட்ட பத்த சண்டை கொடுத்து தொழில கட்டி வச்சாக்கா தின்ன முடியாது தின்னுபுட்டி தின்ன கண்டெல்லாம் வரீங்க நான் வாட்டோம் எருமை மாடு நானு 1000 குச்சியை தொழில காமிச்சு மேல சொல்லி மூக்குல எத்த வாட்டோன்றேன் ஏமானி வர புள்ள பத்தி ரோல் பண்ணி கிடக்குற வச்சுக்கிட்டு புள்ள பத்தி கூட தூக்கி வச்சு ரோல் பண்ணி கிடக்குறேன் வாட்டோன்றேன் இந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கிளம்பிடுச்சு நரம்பெல்லாம் முருகன் கிளம்புறா ஆமா நரம்பு வியாதி இருக்கும் என்னது நரம்பு வியாதியா இருக்கும் நரம்பியல் டாக்டர் இவரு நரம்பு வியாதி நான் நரம்பு டாக்டர் இருக்கேன் மத்தல இந்த பொண்ணு பார்த்த உடனே பொண்ணு கிளம்பல ஏன் மச்சான் 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 இந்த அழகு தலை அப்படியே பாக்குறேன் இப்ப சொல்லி எடுத்துருவா சொல் பிடிச்சி பால் கருத்துட்டு போவேன் அதோ கால சென்ற அதோ ஐயா அண்ணாமலை ஐயா சரி எங்க தேடி கண்டுபிடிச்சு மருமவ இதுதான் வேணும்னு அதோ அக்கா அலுமேல அக்கா கொண்டு வந்து வச்சாங்க இல்லையா அந்த நல்ல நேரத்துல அக்கா அலுமேல அக்கா சரி என்ன சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்க மாமனார் எனக்கு பக்கத்துல இருந்திருந்தா எனக்கு அம்மா துணையா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி மாமா நீங்க போறேன்னு சொல்லிருந்தா மருமகளாக இருக்கக்கூடிய அம்மா அலமேல அம்மாவும் அவங்க கணவராக இருக்கக்கூடிய அண்ணன் பேரு அது அண்ணா வீரன் அது அலுமேலு பேர் பொறுத்த பத்தியா அதுதான் இதுவா அண்ணா வீரன் அதாவது அலுமேலு அது சும்மா சொல்லக்கூடாது. அதாவது ஒரு ஊர் அமையது ஊர் வீணப்படி அவங்களுடைய பேர் அமைவது
அவங்க இது பண்ணிக்கலாம். அது மாதிரி இருவர் ஒன்றா சேர்ந்து அவங்க சத்தம் சண்டை பண்ணி போக வேண்டும், மாண்டியோட மண்ணி போக வேண்டும். நம்ம குடும்பத்தில் திரும்ப மறுபடியும் சொல்லி அம்மா அலுமே நம்ம இருக்க 100 ரூபாய் உள்ளது. அவர் குடும்பம் யார் குறை வராமல் நாட்டு வாழ்வும் குறையில செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் குடும்பத்தை வாழ வேண்டும். தம்பி என்ன அடி தம்பிக்கு மேல உடம்ப கட்ட மூட முடியும். அடி மாமா டோல் கட்டுவாங்க. உடம்ப கட்ட பிஞ்சிரு பிஞ்சியா கட்டுவாங்க. அடைய சாண்ட குடிச்சவன் எங்க வா? யாரோ சொல்றேன். உக்கதா வச்சிருப்பா. சித்தத்தா இருப்பா. மூணு இருப்பா. மூணு எடுத்து ஓட்டிடுவேன். ஒரு தாலி 2 குண்டுடா. உக்கதா வச்சு பேர போ. யாரு? அத கேக்குறேன். அண்டர்ஸ்டாண்ட் வண்டர்ஃபுல். ஒண்ணு கேக்குது என்ன ஆறங்கடா? மார்த்து வச்சிருப்பா வந்து போ. தம்பி உன்னை பார்த்து நான் ஆம்பளை பேசுறேன் பாரு. யாரு? ஆம்பளை பேசுறீங்க. என்ன பார்த்து ஆம்பளை தெரியல உனக்கு? வாய் பின்னாடி கொலகட போக முகத்துல மீச இல்லங்க நான் பாக்குறேன். மூத்த மீச வாடி கூட்டி வரண்டி. எங்க? போட்டஸ் நர்சனிங் அது ஊறீங்களா? ஒரு கிலோ பொட்ட பசங்க எல்லாத்தையும் மாற கூடுவீங்க. யாரு? அத கேக்குறேன். என்கிட்ட வச்சுக்காத. உன் சட்டில பருப்பு போட்டு ஏமாத்த போட்டு வந்து போடுவோம். ஒட்டப்ப கட்ட புடிச்சி. தம்பி சரி பார்த்தாயா? எப்படிட சபை? மக்கள் கூடிய லட்சுமியோட ஒரு சபை. திருவாகிய மகாலட்சுமி கலந்து சபை. ஆமா. இந்த சபையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்கடம் துரித தத்துவம் 15 புராணம் வேற்று கட்டுறதே. மாதா பிதா குரு தெய்வம் அண்ணர் பாத்துறோம். காலம் சென்ற ஐயா அண்ணாமலை ஐயா கோவிந்தம்மாள் அண்ணர் பாத்துறோம். என்னோட இணைந்து நாடக பேராசிரியர் அதை பாத்துருக்கோம். பூங்கோட இருக்கும். ஒரு கிலோ பொட்டை பேன பாத்துருக்கோம். இந்த சீரியல் கோயில் நடக்குமாப்பா இல்ல எல்லாத்தையும் மதிப்பா சொன்ன ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொன்னா ஆட்டக்காரனை பூரா மதிப்பா வணக்கம். கடைசியா கொண்டு கெட்டிக்கார பொட்டை போய் யார் தெரியுமா? 8ஆம் நம்பருக்கு மேல 10ஆம் நம்பருக்கு கீழே. நீ என்ன மாதிரி ஆள் நினைக்கிறதா? 6:45 2:15. சரி நான் 9 கூட இருந்தா போறேன். நீ என்ன மாதிரி ஆள் நினைக்கிறதா? சத்தியமா இங்க இருந்து யாருமே அந்த சந்திரன் சந்திரியா செட்டிதாங்கல் சந்தை செட்டிதாங்கல் சந்தைக்கு யாரும் போகாத ஆள் இருக்காது. சத்தியமா நாளைக்கு காலைல போய் பாருங்க. இவளுக்கு என்ன வேலைங்க? ஒரு அண்ணன் கூட வச்சிருப்பா. அண்ணக்குள்ள சப்போட்டா பயத்தை வாங்கி ருப்பி வச்சிருப்பா. சப்போட்டா பயத்தை தள்ளி தூக்கி வச்சுக்கிறது சத்தியம் பொய் இல்ல. நீ செடித்தாங்க சந்தைக்கு போய் பாரு. சப்போட்டா பயத்தை தள்ளி தூக்கி வச்சுக்குவா. 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா. அம்மா போவாங்க. அந்த மாதிரி வேலைக்கு போறாங்க. போயிருப்பாங்க. கொத்து போயிருக்கும், கொடி போயிருக்கும், மணி பூரா போயிருக்கும். அம்மா தம்பி ஒன்றை சொல்லி தப்பு இல்லம்மா. உன்னை கட்ட போட அவன் ஒய்தான் வாய் அடிப்பேன். நீ தம்பி நான் வந்து வாயிலே குத்துனேன். சின்ன பிள்ளை வாய் இதுல இருந்துச்சு. பெரிய வந்து மேல வந்துச்சு. பாத்து நீ அந்த வாட்டம் அந்த வாட்டம் தம்பி நான் வாங்கடா தம்பி. அம்மா பத்தினி பரசக்தி உத்தமி ஓம் சக்தி. நானு உத்தமி ஓம் சக்தி. ஆமாடா பரவாயில்ல தம்பி. அம்மா வந்துனே. அம்மா யாரு? என்னோட சேர்ந்தவ யாரோட மனைவி தெரியுமே. யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லலாம். நம்ம மாட்டோம் நம்ம தலைக்கா கோலூர்ல இருக்கக்கூடிய சந்தோஷ் பொட்டை. அப்படின்னா என்னடா? அப்படின்னா என்ன ஒண்ணும் புரியல. அது குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க. குலதெய்வம் ஆமாடா தம்பி. அது சந்தோஷம் வேலை கிடையாது தம்பி. அம்மா வந்திருக்கேன். அம்மாவுக்கு நான் சொல்லு பாட சொல்றேன். காட்டு போ. அம்மா வந்துனே.
ஆமா எனக்கு பேர் மண்டோதரி தெரியுமா யாரு எங்க வீட்டுக்காரு எங்க நாடு எப்படி நாடு தெரியுமா எங்க நாடு பெருத்த நாடுங்க ஆமா எங்க நாடு இலங்கை தெரியலங்க ஆமா தெரியலங்க யாரக்கூடிய 10 சிரம் 20 கரம் எங்க வீட்டுக்காருக்கு வீட்டுக்காரர் தெரியுமா யாரு ராவணேஸ்வரன் எங்க வீட்டுக்காரர் ராவணேஸ்வரன் ஆமா ஆமா நான் ஆளல குறவா அதானே ஆளல குறவா நீங்க குறவே எல்லாம் தங்கச்சியா ஆமா பண்ணியா உங்களுக்கு என்ன போறே ஒரு பையன் பணக்கார முன்னாடி நாடு ஆமா அம்மா எல்லாம் இருக்குதுமா இல்ல தூத்துல அரைகள கறி இல்ல அடிச்சு சேஞ்சு போய் கிடக்குது தம்பி எனக்கு என்ன போறே எனக்கு ஒரு கோயில் இருக்கு காசு குறவா பத்து குறவா நெகட்டிவ்ல குறவா சிமெண்ட்ல குறவா இன்னத்துல குறவே ஓ சிமெண்ட்ல ஒரு குறவே கிடையாது தம்பி சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷம் ஏதோ காலம் தெரியல எங்க வீட்டுல ஏத்துக்கங்க அதே மக்களே நிச்சயம் நம்ம போயிட்டு இருக்கீங்க ஆளுக்கு 1.5 நிமிஷம் மம்மாளுக்கு புள்ள கொடுத்தேன் மகாராஜா அப்படியே மனைவி மணிவருக்கு மண்டோதரி வரவேற்றிருந்தேன் வந்திருந்தால் சீக்கிரம் கொண்டு வா ஆகட்டும்மா எங்க அம்மா பாத்தியா எங்க மாமனை பாத்தியா எங்க வீட்டுல பாத்தியா எங்க கணவரை பாத்தியா எங்க மாமனை பாத்தியாடா மாமா கணவர் கூட்டுற அந்த ஒண்ணுதான் பெண்ணு என்ன கேளு தம்பி மாதிரி வந்தா கேட்டுறியா டாடா ஓடி வாடா ஓஹோ மன்னவா நான் தான் என் மனைவியோடு ஆசையா போய் உட்கார்றேன் சொல்லுங்க என் மனைவியோட ஆசையோடு உட்கார்றேன் நீ உடனே பாக்குறேன் அது ஒண்ணு மகாராஜா இந்த ஊர்ல இருந்து காலைல 6 மணிக்கு பஸ் ஆமா உண்மைதான் கவர்மெண்ட் பஸ் பாரு டவுன் பஸ் தான் வரும் நீங்க ஓடுனீங்களா நீங்க முன்னாடி போய் ஏறிட்டீங்க பின்னாடி சீட்டு காலி ஆகுது பின்னாடி நான் ஏறுறேன் அவன் சொல்லி தப்பு கிடையாது அவன் சொல்லி தப்பே கிடையாது அவன் சொல்லி தப்பு கிடையாது ஒரே யானை சொல்லி தப்பு கொண்டு வந்து தெரியாதாக்கா கொண்டு வந்து தெரியாத காலி விடுவா தோலி விடுவா மண்டவா நீங்க எப்படி தெரியுமா நீங்க எப்படி தெரியுமா மண்டவா வெற்றி வீரம் மனைவி ஒரு கூட நடக்குங்க மன்னவா என் தாதா என்னோடு இளங்காவடிப்பட்ட
என்ன பெரியாம வந்து அப்படியே அது பண்ணுவா இந்த வீடியோ கருத்தாச்சு என்னடி நான் சொல்றேன் ஆகவே வரமா இருக்க கருணாது என்ன மன்னா வருவே ஆமா தமிழ் காத்தக்கான சொல்லு எதற்காக அழைத்தேன் என்றால் நானோ சிக்கல் செய்ய வேண்டும் அதனால் ஒன்று நினைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கானகம் போற மட்டும் காணதான் போறீங்க நான் இந்த கானகம் சிக்கல் செய்ய வருகிறேன் அதனால் விடகாமல் விடுத்தால் இப்பவே புறப்படுகிறேன் காணதான் போறீங்க போயிட்டு வாங்க போய் பண்ணவா ஒரு நாள் எழுதிட்டேன் இதை தாம்பரம் பெற்றால் அதனை கொண்டவன் சரியாண்டா கண்டவன் பிடித்த வந்தாங்க மன்னவரே உங்கள் கொண்டாடி இப்ப எதற்காக போறேன் என்றால் அவன் தங்கை கானகம் சென்று பூஜைக்கு மனம் கொண்டு வந்து வழக்கம் ஆனா இன்றைய தினம் போன தங்கை என்ன வீடு திரும்பவில்லை அதனால் கானகம் சென்று என் தங்கையை தேடி வருகிறேன் அது வரைக்கும் பக்தியோடு கானகத்திலிருந்து ஆகட்டும் என் தங்கை குரல் எங்கேயோ கேட்கிற போல தெரியுது அண்ணா ராமேஸ்வரா தங்கா சொற்பனங்கா அண்ணா தங்கா என்னை பாரு அண்ணா என்னமா தங்கா உனக்கு நட என்ன